நேத்து நைட்டு சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வினோத் வந்து கூட போய் சொல்லிட்டு இருப்பாரு இந்த மாதிரி, உங்களுக்கு திவ்யா கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே அவங்கள டேரெக்டாக கூப்பிட்டு வச்சு தானே பேசணும். ஏன் திவ்யா கிட்ட மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு டேரெக்டாக இதுதான் எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை, இது நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சாண்ட்ரா வந்து லேசாக கால் ஆட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கால் ரெடி லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணி அப்படி காலை வந்து காட்டுற மாதிரி வைக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு எதிர்த்தாப்பில் நின்று பேசுகிற ஒரு பர்சனை ரொம்ப அவமரியாதை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக பேசிட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் சொல்கிறது சரிதானே பாரு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பார்வதியும் ஆமான்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா ஒன்றுமே சொல்லலை, இல்லை எனக்கு இது சரியில்லை, எனக்கு இது சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இன்னுமே ரொம்பவே காலை நல்லா தூக்குறாங்க. காலை நல்லா தூக்குனோடனே பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு வினோத் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சோஃபாவில் அவர் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவரோட காலை இப்படி ஆட்டுறாரு. சாண்ட்ராவை ஃபேஸ் பண்ணி காலை ஆட்டுறாரு. ஸோ சரியான ஒரு ரிப்ளை அவர் திருப்பி கொடுத்தாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணும்போது முன்னாடி ஒரு வாட்டி விக்ரம் கிட்ட இப்படி பண்ணியிருப்பாங்க. அவரை பார்த்து பைத்தியம் அப்படிலாம் சொல்லும்போது அவர் வந்து அப்படியே பேசாமல் தலை குனிஞ்சிட்டு போயிருப்பார், எதுவுமே ரிட்டன் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ அதையே வந்து வினோதனாட்ட பண்ணோடனே அவர் வந்து அதுக்கு திருப்பி நல்ல ஒரு அதே அவங்க எப்படி ஒரு மேனரிசமில் ஒரு டிஸ்ரெஸ்பெக்டை காமிச்சாங்களோ அதே டிஸ்ரெஸ்பெக்டை அவங்க வந்து வினோதனாவும் அவரோட மேனரிசமில் காமிச்சிட்டாரு. ஸோ இனிமேல் இதை சாண்ட்ரா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.